ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் இன்னைக்கு வெந்நீரின் பயன்களை பத்தி உங்களுக்கு சிறு குறிப்பு தர்றேன். நம்ம டெய்லி வெந்நீர் குடிக்கிறது மூலம் நம்ம உடம்பை வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். முதல்ல வெந்நீர் அப்படின்னா நம்ம பச்சை தண்ணியை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி நம்ம குடிப்போம். அதனால எவ்வளவோ பயன்கள் இருக்குது. வெந்நீரை நம்ம தினமும் குடிக்கிறதுனால உடல் எப்போவுமே நமக்கு சுத்தமாக இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, வயதாவதை தடுத்து இளமையை தக்க வைத்துக்கொள்ள உதவுறது வெந்நீர் தான். நம்ம வெந்நீர் குடிக்கிறதுனால நம்ம வயதான தோற்றம் நமக்கு ஏற்படாது. எப்போவுமே பார்க்குறதுக்கு இளமையாகவே இருப்போம். அது மட்டும் கிடையாது, உடல் எடையை குறைக்க வேணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம தினமும் வெந்நீர் சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை குறைஞ்சு போயிடும். வெந்நீரில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். அந்த பவர் வெந்நீரில் இருக்குது. நம்ம அளவுக்கு அதிகமான உணவு, எண்ணெய் பலகாரம், இனிப்பு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா உடனே சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா நமக்கு நெஞ்சு கரிக்க தொடங்கும். சில பேருக்கு ஒத்துக்காது. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நெஞ்சு கரிச்சிக்கிட்டு ஒமட்டும், வாந்தி வரும். அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல வெந்நீரை ஒரு டம்ளர் பருகினா கொஞ்ச நேரத்தில் நெஞ்சு எரிச்சல் போய்விடும். அது மட்டும் கிடையாது, நல்ல ஹார்டான உணவு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உணவு செலுத்தி விடும். நம்ம மட்டன், நான்வெஜ், அதாவது மீல்ஸ் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்டோம்னா சில பேருக்கு செரிமான சக்தி இருக்கவே இருக்காது. கோளாறு செய்யும், வாந்தி வரும். அவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் நான்வெஜ் இது மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீர் நல்லா சுட வச்சு ஒரு டம்ளர் குடிச்சிட்டாங்கன்னா உடனே அந்த எரிச்சல் போயிட்டு உடனே சாப்பிட்ட உணவு செரிச்சு விடும். மட்டும் கிடையாதுங்க, மதிய நேரத்து சாப்பாட்டுக்கு நம்ம பிறகு வெந்நீர் குடிச்சா இதயத்தில் சேரக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் அகன்று விடும் என கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, அடிக்கடி வெந்நீர் குடிக்கிற பழக்கம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அஜீரணத்தால ஏற்படும் தலைவலி வரவே வராது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சும்மா பச்சை தண்ணியை குடிக்கிறத விட சுட வச்சு அந்த வெந்நீரை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம பார்க்கறதுக்கு இளமையாகவும் இருக்கும். வெந்நீர் தான் பச்சை தண்ணியை விட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்களே இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.